இப்போ நம்ம பரங்கிக்காய் பொரியல் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொரியணும் கடுகு. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்க லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் பரங்கிக்காய் வந்து இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது தோல்லாம் எடுக்க வேண்டாங்க, நல்லா கழுவிக்குங்க. தோல்லையும் நிறைய சத்து இருக்குது, நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்படியே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கலந்து விடணுங்க 2 டைமு. காயிலேருந்து தண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா தெளித்து விடுங்க. அவ்வளோதான், போதும். பாருங்க காய் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நல்லா ஒரு நிமிஷம் விடுங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். காய் வந்து 90% வெந்துருச்சுங்க. நம்ம வந்து தேங்காய் போட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பரங்கிக்காய் பொரியல் ரெடிங்க.